முக்கிய செய்தி காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, விவரங்கள். வணக்கம் சரவணன். கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவெடுக்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காவிரி நடுவர் மன்றம் கடந்த 2007ஆம் ஆண்டு அளித்த இறுதி ஆணையினையும் உச்சநீதிமன்றத்தில் 2018ஆம் தேதியிடப்பட்ட தீர்ப்பையும் செயல்படுத்த CWMA மற்றும் CWRC ஆகிய அமைப்புகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருந்த போதிலும் கூட தற்போது தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணைகளின் நீர்வரத்தை கணக்கில் கொண்டு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகிய அமைப்புகள் தமிழ்நாட்டிற்கு வில்லிகுண்டுவிலிருந்து கிடைக்க வேண்டிய நீரினை கணக்கிட்டு கடந்த ஜூலை 12ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 1 TMC நீரை விடுவிக்க வேண்டும் என CWRC அமைப்பு ஆணையிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நீரை விடுவிக்க இயலாது என கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், கர்நாடகாவின் 4 அணைகளின் நீரிருப்பை பொறுத்தவரையில் 75.586 TMC ஆகும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் காவிரி நீரை பெறுவதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை நாளை காலை 11 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் கூட்டிட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்தாலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்திருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தினி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கர்நாடகா விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் காணொலி காட்சி வாயிலாக காவிரி ஒழுங்காற்று குழுவின் 99வது கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அணைகளிலிருந்து கர்நாடக அரசு நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் 20 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இதற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் அந்த மாநில அரசு நடத்தி மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, விவரங்கள். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு நாளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். இதன் காரணமாக நாளை காலை 11 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்ட வல்லுநர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் நாளைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்றைய அளவை பொறுத்தவரையில் கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளின் நீரிருப்பை பொறுத்தவரையில் 75.586 TMC ஆக உள்ளது. இதில் IMDயின் அறிக்கையின்படி மழை சரியான அளவு பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் மேட்டூர் அணையில் வெறும் 13.808 TMC அளவிற்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது என்றும் இந்த சூழ்நிலையில் CWRC
உள்ளாட்சி அமைப்பின் ஆணையின்படி வரையறுக்கப்பட்டுள்ள நீரை கர்நாடக நீர் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும், காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக நாளைய தினம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவதோடு சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களும் பெறப்பட்டு தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய மேல் நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களது விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.